தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சில முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுட்டு இருந்தாரு. அதை பத்தி நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமான பல கருத்துக்கள் கூட்டணி கட்சி தலைவர்களே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திரு வைகோ அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு நோபல் பரிசே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், திரு மாணிக்கம் தாக்கூர் ரைட்ல கை காமிச்சு திரும்பிட்டு உடனே ஏன் லெப்டுக்கு நம்ம திரும்பி இருக்க கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்கு பேர் வைக்கல. தாவேகா அரசனுடைய கூட்டணி கட்சியில் அவங்களை தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனா கூட்டணிக்கு இன்னைக்கு வரைக்கும் பேர் வைக்கல. இதுல ஒரு பெரிய கூத்து என்னன்னா, அவர் ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான அரசியல்வாதி. அவர் அந்த கூட்டணி கட்சிகளே அவர் வித்தியாசமான குரல் எழுப்புறாரு. முதலமைச்சர், அதாவது கூட்டணி கட்சிங்கிறது எப்படின்னா, குறைகளை கண்டுபிடிச்சு அரசுக்கு அறிவுரை வழங்கும் ஒரு கட்சியா இருக்கணும். அதுதான் கூட்டணி கட்சியுடைய பணி. அதுதான் கூட்டணியே சேர்றது. அதனுடைய கான்செப்டையே இன்னைக்கு சிதைச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அதாவது கூட்டணி கட்சியினுடைய பணி என்னன்னா, ஒரு அரசினுடைய குறைகளை சுட்டி காட்டி அதுக்கு ஆலோசனை வழங்கி அதை நிவர்த்தி பண்ணணும். அதுதான் கூட்டணி கட்சியினுடைய பணி. ஆனா இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய பணி என்னன்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பாராட்டுவதில் போட்டி போட்டு பாராட்டுறாங்க. அது காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளுடைய இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு சில தலைவர்களாக இருக்கட்டும், ஐயுஎம்எல் தலைவராக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கட்சி இன்னைக்கு தாவேக அரசை பாராட்டுறதுக்கு போட்டி போட்டு பயங்கரமா இருக்காங்க. ஒருபடி மேலே போய் மரியாதைக்குரிய வைகோ பயங்கரமா சொல்றாரு, தாவேக அரசை நோக்கி வரும் அம்புகளை கவசம் போல நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு கேடயமா இருப்போம். அதாவது விசுவாசத்திற்கே இவர் விளாசம் காமிக்கிற ஒரு மாதிரி ஒரு புதிய வரலாறு எழுதுவார் இருக்கு விசுவாசத்துக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசுறாரு. ஏற்கனவே இதே டயலாக் நம்ம திமுக கூட்டணியில சேரும் போது பாத்துருக்கோம். அதான் சொல்ல வரேன். ஏற்கனவே நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படிதான் ஏமாத்தினாரு. ஏற்கனவே பல பேரை இப்படி ஏமாத்திட்டு, வாஜ்பாய் ஏமாத்தி பல கோடிகளை சம்பாதிச்சு மரியாதைக்குரிய மல்லை சத்யா இவர் மேல பெரிய அலிகேஷன் வைக்கிறாரு. ஒரு 1000 கோடிக்கு செங்கல்பட்டு மாதத்துல மட்டும் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா வாய் கூசாம இந்த மாதிரி ஒரு அரசுக்கு வெஞ்சாமரை வீசுறதுல கூட்டணி கட்சிகள் போட்டி போட்டு தங்களை அறிவிச்சுக்கிறாங்க. விஜய மரியாதைக்குரிய சோஜப் விஜயை எப்படி பாராட்டுறேன்னு சொல்லிட்டு. அதுல மரியாதைக்குரிய திருமாவளவர்கள் வித்தியாசமா கொஞ்ச நாளைக்கு பாராட்டுவது, கொஞ்ச நாளைக்கு எதிர்ப்பது, கொஞ்ச நாளைக்கு திமுக நிலைப்பாடு எடுப்பது, கொஞ்ச நாளைக்கு தாவேக அரச நிலைப்பாடு எடுப்பது. அவர் மொத்தத்துல அவர் மனசு லெவல்ல ரொம்ப நொந்து நூலாகி ஒரு வெறுப்பின் உச்சத்துல இருக்காரு. இதனுடைய வெளிப்பாடு தான் அவர் இந்த மாதிரிலாம் அவரை பேச சொல்லுது. அதனால அவரை பாவம் மறுபடியும் வெந்த புண்ணுல வேல் பேசுற மாதிரி அவரை பத்தியே நீங்க கொஸ்டின் கேட்டு அவர் இதெல்லாம் பார்த்தாரன்னு வந்துருவாரு பாவம். அதனால அவரு தெளிவடையட்டும், குழப்பம் தீரட்டும், மறுபடியும் ஒரு புதிய சிந்தனைக்கு வரட்டும், புதிய மாற்றம் அவர்கிட்ட வரட்டும். இப்ப போய் ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி, சேலையில முள்ளுல சேலைப்பட்டா சேலை எப்படி எடுக்கிறது, சேலையை கிளியாம எடுக்கணும். அந்த மாதிரி போய் அமைச்சரவையில பங்கெடுத்தாரு. அந்த அமைச்சரால அவருக்கு பிரச்சனை, இந்த கட்சியால பிரச்சனை, ஒரு பக்கம் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளால பிரச்சனை. இப்படி அவரை யாருமே மரியாதைக்குரிய வைகோ போன்றவர்கள் அவரை நோபல் பரிசு கொடுக்கலாம் லெவலுக்கு அவரை கலாய்க்கிறாங்க. இப்படி அவரை ரொம்ப சீண்டி பாக்குறாங்க. அதனால அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. சார், இப்போ பல அரசியல் நோக்கர்கள், பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி விஜயோடு ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடந்த காலத்துல அவர் இதே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய்க்கு ரொம்ப ஒரு எல்லா விஷயத்திலையும் புகழ்றதா இருக்கட்டும், அப்பப்போ இலகுவா அணுகிறாரு திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜோசப் விஜய் அவர்களை. அப்போ பாமக நெருக்கமும் ஒரு காரணமா இருக்குமா திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில நீடிக்கிறதுல? அதாவதுங்க, அரசியல் கட்சி நடத்துறதுக்கே அதிகாரத்துல பங்கு பெறலாம். அதனால இலவு காத்த கிளி போல
மரியாதைக்குரிய அன்புமணியா அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எப்ப சாவா திண்ணை எப்ப காலியாகும் சொல்லிட்டு. அதனால இதுல இருந்து கேள்வி அரசியல் இதெல்லாம் சகஜா. அதுக்குன்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதுக்குன்னு புஷிக்கு நீர்வளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. மேகதாது அணை பத்தி டிஸ்கஸ் சொல்லுவாங்க. நாட்டுல வந்து எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதை பத்தி சப்ஜெக்டோட இருக்காங்க. ஆனா புஷி யாரை கூப்பிடுறாரு? மேகதாது அணை நீர்வளத்துறையை பத்தி டிஸ்கஸ் சொல்லிட்டு மரியாதைக்குரிய அன்புமணியை வந்து கூப்பிடுறாரு. அதனால எந்த நேரத்திலையும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்தா அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கெடுக்கிறதுக்கு அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்கு சரியா தானே இருப்பாங்க. அதுல என்ன டவுட்டு? அதனால அவங்களுடைய அந்த கடந்த கால அவங்களுடைய அந்த இது தூரப்பார்வையில விட்டுட்டு இப்ப கிட்ட பார்வைக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் முதல்ல பிஃபோர் முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி மரியாதைக்குரிய விஜயே பேசினாரு. அன்புமணி மரியாதைக்குரிய அன்புமணி பேசினாங்க, மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயாட்ட பேசினாங்க. ஆனா அவர்கள் வந்து விஜயின் மேல அண்டர் எஸ்டிமேட் போட்டு அவங்க கூட்டணிக்கு தயாரா இல்ல. அவங்க அதிமுக கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதனால இன்றைக்கு வந்து புஷி ஆனந்துடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ரெடியா இருக்காங்க. புஷி ஆனந்தும் அவங்களை டேக்கிள் பண்றாரு, சூப்பரா அரசியல் பண்றாரு. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவனுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆள் இருக்கு. அவர் அன்னைக்கு நடந்துகிட்ட வித தலைமைச் செயலகத்துல ஒரு அமைச்சர், பவர்ஃபுல் அமைச்சர், ஒரு தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு ஆளினால் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் ரொம்ப இறங்கி வந்து கீழே வந்து வரவேற்று போய் தன்னுடைய சேர்ல உட்காராம பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து அவங்களுடைய அந்த விவாதங்களை அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அது வந்து ஒரு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அது ஒரு விஷயம். அதாவது அந்த மரியாதைக்குரிய புஷி ஆனந்தனுடைய நடவடிக்கை நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அந்த நெகிழ்ச்சியிலேயே ஒரு சூழ்ச்சி இருக்கு. அது அண்ணன் வந்து அது அண்ணன் திருமாவளவா புரிஞ்சுக்கிறணும். அதனால நீங்க இந்த மாதிரி திமுக இருக்கும்போது பேசுன மாதிரி அதிமுக உள்ள இந்த மாதிரி பேசுற மாதிரி நீங்க பேசிங்கன்னா உங்களை விரைவில் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதுக்கு அவர் தயாராயிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நேத்தே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். உட்கட்சி பூசுறேன். அங்க வந்து அரசியல்ல அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. அதிகார பகிர்வுல பிரச்சனை ஆகி போச்சு. அதனால நாளைக்கே கட்சி வந்து பிளவுபட்டால் வந்து ஒருவேளை வந்து மரியாதைக்குரிய வன்னியரசு மேலேயோ சட்டமன்ற உறுப்பினர் மேலேயோ நடவடிக்கை எடுக்க முடியாது. 2 சட்டமன்ற உறுப்பினர் தான். அதனால அவர் ரொம்ப நைப்ல வாக் பண்ற மாதிரி அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கத்தியில நடந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பார்த்து பண்ணணும். அறுத்து கத்தி அந்த மாதிரி அவருடைய அரசியல் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து மரியாதைக்குரிய அன்புமணி வந்து அதிகாரத்தை வந்து ஏற்கனவே மத்திய அரசுல பாஜகவோட சேர்ந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்து பல பதவிகளை பார்த்தவர். அதிகாரத்தினுடைய அந்த எல்லையை வந்து அவர் வந்து ருசி பார்த்தவர். அதனால வந்து மாநிலத்துல ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குன்னா அவர் எந்த நேரத்தும் தயாரா தான் இருப்பாரு. அதனாலதான் இப்படி வந்து ஒரு மேகதாது அணை நீர்வளத்தினுடைய டிஸ்கஸா நாங்க அரசுக்கு ஆலோசனை வழங்குறோம். இப்படியெல்லாம் தனக்கான அந்த உறவை மரியாதைக்குரிய ஜான் ஆரோக்கியசாமி வந்து இவருக்கு ஏற்கனவே ஆலோசனை இருந்தாங்க. மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறார்கள். எந்த நேரத்திலும் அவருக்கு அழைப்பு வந்தால் அவர் அடுத்த நிமிஷம் வந்து அங்கே இருப்பார். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க பயன்படுத்ததான் செய்வாங்க. அதனால கூட்டணி தர்மம்லாம் பாட்டாளி மக்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்கள பொறுத்தவரை அதிகாரம் எங்கே கிடைக்குதோ அங்கே அதை எடுத்து அதை வந்து சரியா பயன்படுத்துவாங்க. ஆனா சார், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் முதல்ல ஆரம்பத்துல என்ன நிபந்தனையா வச்சாங்கன்னா, நாங்க இந்த கூட்டணிக்கு வர்றோம், ஆனா நீங்க ஒருபோதும் என்டிஏல உள்ள கூட்டணி கட்சிகளை நீங்க வந்து உள்ள அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் காங்கிரஸ் தான் வந்து லெட்டர் பேர்ல ஒரு இதை கொடுத்தாங்க, ஒரு கான்ட்ராக்ட். அப்போ என்டிஏல இருந்து ஒரு கட்சி வருது அப்படின்னா காங்கிரஸ் ஏத்துக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். சார் காங்கிரஸுங்க, நீங்க ஆல் இந்தியா லெவல்ல காங்கிரஸ் பாலிடிக்ஸ்ல பாருங்களேன். காங்கிரஸ் வந்து தன்னை நம்பி வர்றவங்களுக்கு துரோகம் பண்றது அதுக்கு வேலையே. துரோக கட்சி தான். இதுல வந்து தெளிவா அரசியல் பண்றது மரியாதைக்குரிய உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தான் காங்கிரஸ் கரெக்டா டீல் பண்ணுவாரு. காங்கிரஸுக்கு அவர் கராரா பேசுவாரு. பேசி இத்தனை தொகுதி தான் வாங்கிக்க வந்தா எல்லாம் போயிட்டே இருக்கு. பலமுறை அவங்களை கழட்டி விட்டு எலெக்ஷன் அவர் சக்சஸ்ஃபுல்லா அவருக்கு போயிருக்கு. நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகத்தை பண்ணாரு தேஜஸ்வி யாதவ். காங்கிரஸ் பண்ணிச்சு. கடைசி வரைக்கும் அந்த கூட்டணியை மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க விடாம ஒரு டிமாண்ட் பண்ணி வந்து கடைசியில் அந்த கூட்டணியை தோக்கடிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற அத்தனை கட்சிகளும் வந்து இன்னைக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்ட காலத்தெல்லாம் திமுகவோட கூட இருந்துட்டு திமுகவோட முதுகலை சவாரி செஞ்சு இன்னைக்கு திமுகவுக்கு துரோகம் பண்றது. இப்படி காங்கிரஸ் செய்த துரோகத்தால் தான் தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து உருவாச்சு. காங்கிரஸ் செய்த துரோகத்தால் தான் மம்தா பானர்ஜி வந்து வெளியே வந்தாங்க. காங்கிரஸ் செய்த துரோகத்தால் தான் வந்து சரத்பவார் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தாரு. காங்கிரஸ் செய்த துரோகத்தால் தான் வந்து ராஜசேகர ரெட்டியுடைய பையன் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாங்க.
இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் காங்கிரஸுடைய துரோகத்தை. அதனால காங்கிரஸும் துரோகமும். அதனால காங்கிரஸ் வந்து துரோகத்துக்கு பேர் போன கட்சி. அதனால காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணியில் இருக்குனாலே எந்த நேரத்துல அது வந்து காலை வாரி விடுறதுக்கு சரியா இருக்கு. அதனால விஜய் தெளிவா இருக்காரு. மரியாதைக்குரிய திருமாவளவன் முதல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த தத்துப்பிள்ளை. அதனால வந்து அது வந்து என்டிஏ கண்ணான ஆட்சியே பண்றாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் காங்கிரஸை பயன்படுத்திக் கொண்டிருக்காரு. காங்கிரஸ் வந்து விஜயை பயன்படுத்த முடியாது. நீங்க நல்ல அரசியல் புரிதல் வேணும். விஜயை எந்த காலத்திலையும் காங்கிரஸ் பயன்படுத்த முடியாது. விஜய் தெளிவா இருக்காரு. அவர் வந்து காங்கிரஸை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் காங்கிரஸ் வெளியே போனா அடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ்க்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, காங்கிரஸ் தீர்மானம் வச்சு சொல்லிட்டு. காங்கிரஸ் ஆதரிக்கும் போது தானே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து அதிமுகவும் ஆதரிச்சு, அதிமுக ஒரு பிரிவு ஆதரிச்சு. ஆமா ஆமா. அப்படின்னா காங்கிரஸ் அமைச்சரவைகள் எல்லாம் வெளியே போயிடுச்சா? கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுச்சா? அரசியல் இதெல்லாம் சதுரங்க வேட்டை. அவங்களுக்கு வந்து 67க்கு பின்னாடி அதிகாரத்தை சுவைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெள்ளத்துல விரல விட்டுட்டு சூமா போடுவாங்களா? ஆனா சிபிஎம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய ஸ்டாண்ட மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னாங்க. காங்கிரஸ்னாலே வந்து ஊழலுக்கு பேர் போன கட்சி. அப்படிப்பட்ட கட்சிக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கான். உயர்கல்வித்துறையும் சுற்றுலாத்துறையும் ஒரு ஒரு ரவுண்டு தான் வருவாங்க. கண்டிப்பா இவங்க வந்து தூய்மையான ஆட்சி, தூய ஆட்சி எல்லாம் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு தூய ஆட்சி எப்படி கொடுக்க முடியும்? இந்த நாட்டுல ஊழலுக்கு பேர் போன கட்சி. போப்பர்ஸ் ஊழல்ல இருந்து எத்தனையோ வழக்குகள் இருக்கு. முத்திரைத்தாள் ஊழல் இருந்து காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே போலாம். காங்கிரஸ் அடிச்ச கொள்ளைகள் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. இந்த நாட்டை 50 வருஷம் சுரண்ட கட்சி. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோட வந்து விஜய் சேர்ந்துக்கிட்டு நான் தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி அப்படின்லாம் பேசக்கூடாது. அதனால காங்கிரஸ் வந்து டிமாண்ட் பண்ற அளவுக்கு விஜய்கிட்ட கிடையாது. விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த தத்துப்பிள்ளைன்னு மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு. இன்றைக்கு என்டிஏவுடைய மரியாதைக்குரிய அமித்ஷாவுடைய கண்ணசுல அந்த ஆட்சியே நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால காங்கிரஸை விஜய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சார், இப்போ இதே திரு விஜய் நீங்க சொல்றீங்க ரெபல் குரூப்பை போய் சந்திச்சாரு, அதெல்லாம் அந்த ஆதரவு வாங்கும் போது இப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி, ஆனா இன்னும் அவங்களோட பயணிக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ எல்லாம் கூட எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னாங்களே, அவங்க வந்து அப்படியே ஏத்துக்கிறோம்னு சொல்லல. நீங்க ஒரு விஷயம் நான் மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புறேன். என்டிஏ அலைன்ஸ்ல தான் அதிமுக இருந்துச்சு. என்ன பிஜேபி தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், பாமக தொண்டர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிக்கு காரணம். இதுல மாற்று கருத்து இல்லை. பிஜேபியில எங்களுக்கு 1000 கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் தேர்தலில் கூட்டணி வச்சா அதை ஒத்துக்கிட்டு தான். ஆனா அவங்க தொண்டர்களும் முடிந்த அளவு எங்களுக்கு வேலை செஞ்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் முழுமையான மனசோடு வேலை செஞ்சாங்க. நாங்க ஒரு வெற்றியை பெற்றோம். ஆனால் அந்த ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பெற்ற வெற்றியினுடைய சட்டமன்ற ஒரு பகுதி, சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு தானே வந்து அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றியை பெற்றாங்க. அந்த வாக்கெடுப்புல காங்கிரஸும் பங்கெடுத்துச்சு, கம்யூனிஸ்டும் பங்கெடுத்துச்சு, திருமாவளவனும் பங்கெடுத்தாரு, ஐஎம்எலும் பங்கெடுத்துச்சு. இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? யோக்கியதை இருக்கு நீங்க சொல்றீங்களா? அதனால இவங்க அரசியல் சதுரங்க வேட்டாடுறாங்க. நீங்க பழைய உண்டியல் குடிக்கு கம்யூனிஸ்ட் கிடையாது. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் வந்து இனோவா கார்ல போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஸ்டர் கார்ல போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சோபா கார்ல ரொம்ப லாபமா பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க பழைய ஐஎம்எல் கிடையாது. காகித மில்லத்து காலத்துல இருந்து ஐஎம்எல் கிடையாது. இன்றைக்கு அந்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு செல்வ செழிப்போட வாழ்றாங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால யாருக்கும் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதனால நீங்க வந்து இதெல்லாம் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தான் வந்து இந்த டிபேட் தான் அசிங்கம். அதனால வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. ஆட்சியில அவங்க வந்து பங்கெடுத்துட்டாங்க. தாவேகா செய்கின்ற அத்தனை வந்து ஊழல் சமாச்சாரங்களும் அவங்களும் பொறுப்பு தான். இப்பவே ஒரு மெகா ஊழல் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அரசு வழக்கறிஞர் நியமனத்துல வந்து 120 கோடி வந்து ஊழல்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இது வரலாற்றிலே பாத்தீங்கன்னா ஒரு ஆடு திருடி வழக்கறிஞர் அவர் மேல குற்றச்சாட்டு, அந்த வழக்குல அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், ஃபைன் கட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வழக்கறிஞருக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுத்தது தாவேகா அரசு. இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியா ஒரு ஊழல் வழக்கறிஞருக்கு அரசு. இப்படி ஒரு மோசமான சூழல் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து இதையெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி. நாங்க வந்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வந்து 25 போனஸ் வழங்குறோம். நாங்க வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தினுடைய சார் பதிவாளர்களுக்கு டிரான்ஸ்பர்ல வெளிப்படையா போடுறோம். நாங்க தனியார் பள்ளிகளுக்கு வந்து உரிமம் கொடுக்கறதுல வந்து நாங்க வந்து எந்த பைசாவும் வாங்கல. இதெல்லாம் மக்கள் சொல்லணும். நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்ப இதை என்ன சொல்றது? இதுக்கு என்ன எத்தனை விளக்கம் கொடுத்துருக்கீங்க? மரியாதைக்குரிய நிர்மல்குமார் விளக்கம் தருவாரா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டத்துறை அமைச்சருக்கு அரசியல் சட்டத்தை படிக்கணும் அவருக்கு. அதாவது நம்ம வந்து அண்ணாவுடைய பார்வை தான் இருக்கு. நம்ம அண்ணாவுடைய கொள்கை தான்.
ஆட்டுக்கு எப்படி தாடி அவசியம் இல்லை, அதே மாதிரி நாட்டுக்கு கவர்னர்ல இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 167 என்ன சொல்லுது? அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் நியமிக்கப்படுவது அரசு சார்ந்த அலுவல்களை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு தெளிவா சொல்லுது 167. ஒரு சட்ட அமைச்சருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு கூட தெரியல. அவர் ஆளுநர் அரசு அலுவலர்கள் ஆய்வு பண்ணக்கூடாது, அலுவலர்கள் கலந்துக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால கொள்கை ரீதியா வேணா இப்ப நம்ம அதிமுக திமுக நாங்க பெரியாருடைய பிள்ளைகள், நாங்க அண்ணாவுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பாலிசி எதுக்குறான். அவங்க எப்படின்னா அவங்க அந்த மாதிரிலாம் போர்ஸா எதுக்குறது கிடையாது. ஆனா அவர் அரசமைப்பு சட்டத்தினுடைய சரத்தே தெரியாம திமுக ஜெராக்ஸ் காப்பியை போல திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்குறது. எப்படி சட்டசபையில மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களுடைய புதிய நம்ம நடுவர் ஆணையம் அமைப்புன்னு சொல்லிட்டு இடைச்சொல் பண்ணாரோ, அதை எப்படி கேட்டு அதுக்கு முயற்சி பண்ணாலோ, அது அதிமுக எப்படி அடிச்சு தடுத்து நிச்சோ, அதே மாதிரி சிம்பிளா மரியாதைக்குரிய நிர்மல்குமார் சொல்லிட்டு போறாரு. என்ன திமுக ஜெராக்ஸ் காப்பி தானே இவர் சொல்றாரு. இவருக்குன்னு புத்தி இல்லையா? இவருக்குன்னு இல்ல. அப்ப ஒரு சட்ட அமைச்சருக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டத்துடைய பிரிவே அங்க உள்ள ஆபீசர்ஸ் செக்ரட்டரிஸ் எதையுமே ஒரு சட்ட அமைச்சருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழல் கூட இங்க இல்ல. இப்படி ஒரு மோசமான எதுக்குமே தெரியாத அங்க தற்குறிகள் தான் அமைச்சரா இருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. கடுமையான சொல்லாடல் வேண்டாம். இல்ல புரியுது உங்க கருத்தை. நான் சொல்றது நான் சட்டம் பேசுறேன். அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 167 தெளிவா சொல்லியிருக்கு. கவர்னர் அரசு அலுவலகங்கள்ல ஆய்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு இது அரசியலா பேசலாம், விஜய் பேசலாம், ஒரு கட்சி ஒரு அமைச்சர் பேசக்கூடாது. சார் இறுதியான ஒரே ஒரு அப்ப நீ அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறியா? நீ அப்ப அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசினா நீ எப்படி ஓத்து எடுத்த சட்டசபையில? அப்போ உன் மேல் நடவடிக்கை எடுக்கலாம்ல. அப்ப ஒரு சட்ட அமைச்சருக்கே சட்டம் தெரியலன்னா எப்படி அப்புறம் மீதி அமைச்சர் எப்படி இருப்பாங்க? இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இதை நீங்க ஆய்வு பண்ணணும். அதனால தொடர்ந்து இந்த அரசை இன்றைக்கு எதிர்கட்சிகள் தான் கண்காணிக்க நிலையில அந்த நாட்டை எங்கேயாவது காட்டி கொடுத்து போயிருவாங்க. அவ்வளவு நம்மளுக்கு கடமை இருக்கு. சார் எனக்கு இறுதியான ஒரே கேள்விதான். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கட்சிக்குள்ளேயே சில எதிர்ப்புகள் இருக்கா அப்படிதான் தெரிய வேண்டியது இருக்கா? ஏன்னா முதல் முறையாக ஒரு பிரஸுக்கு பேட்டி கொடுக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். நீங்க இப்படி தனி கட்சி ஆரம்பிச்சு திருச்சி கிழக்குல போட்டியிட போவதாக செய்திகள் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அப்பட்டமாக இது மறுப்பு, நான் இதை நான் ஏற்க மாட்டேன், இது அவதூறு பரப்பி இருக்கீங்கன்னு சொல்லி சாடி இருக்கலாம். அவர் அப்படி தெளிவாக பேசக்கூடியவர்கள். ஆனால் அவர் ரொம்ப மெல்லிய குரலோடு அதெல்லாம் யூகங்க, பத்திரிகைகள் எழுதக்கூடிய யூகங்கள், அதுக்கு நான் என்ன இது பண்றது, அமைச்சர்ல பங்கேற்று இருக்கோம், சந்தோஷம் தான், என்கிட்டயும் கேட்டாங்க, நானும் பதிவு செஞ்சேன் என்னுடைய கருத்தை, நான் ஃபாரின்ல இருந்தேன், இப்பதான் வந்திருக்கேன், அதனாலதான் இப்பதான் நான் பப்ளிக் பர்சன்ஸ் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு ஃபாரின்ல இருந்து அவர் ரொம்ப அப்பட்டமா மறுக்காம ரொம்ப மெல்லிய குரல்ல மறுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. மரியாதைக்குரிய ஷானவாஸ் ஒரு கருத்தை சொல்றாருன்னா நம்ம ஆழமா யோசிக்கணும். நார்மலாவே அவர் நல்ல டோன்ல தான் பேசுவாரு. மெல்லிய குரல்ல பேசுறாருன்னா அவருக்கு நிறைய மனமாச்சரியங்கள் இருக்கு. அவருக்கு ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர், பாராட்டக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், சட்டசபையில ஒரு ஆணித்தரமா வாதங்களை எடுத்து வைப்பார். மக்கள் மன்றங்கள்ல ஆணித்தரமா வாதங்கள், மக்கள் மேடைகள்லையும் டிபேட்லையும் நல்ல ஆணித்தரமான வாதங்களை புள்ளியோடு எடுத்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அந்த விரோத சிறுத்தைகளுடைய முகமாக, சிறுபான்மை மக்களுடைய முகமாக ஒரு வளர்ந்து வரும் இளம் தலைமுறை போல வந்தவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு. அதனால அவருக்கு மனமாட்சியங்கள் இருக்கலாம். அதனால அவருடைய குரல் மெல்லிய குரலா இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கு உண்மையிலே அவர் மன குழப்பத்தில் இருக்காரு. அவர் உண்மையிலே அவர் கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அமைச்சரவையில் என்னைக்கு பங்கெடுத்தாங்களோ அன்றைக்கு அவங்களுக்குள்ள ஒரு மன கசப்பு உருவாயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கட்டும், நம்ம அதுக்கடுத்து விமர்சிப்போம். அதனால தொடர்ந்து அதுக்குள்ள உள்ள போய் அவரை நம்ம காயப்படுத்த வேணாம். நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு அவர் தேவை. இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்ல ரொம்ப விஷயம் தெரிஞ்ச தலைவர். அதனால அவரை நம்ம மதித்து மரியாதை நிமித்தமா அவரை தவிர்த்துருவோம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.